தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய ஸ்தோத்திரங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியானத்தில் நம்முடைய குருசேகரத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயர் திரு சுரேஷ்குமார் ஆயர் அவர்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். நம் அனைவரும் சார்பிலும் ஆயர் அவர்களை நம்முடைய குருசேகரத்திற்கு கடவுள் அவர்களுக்கு தந்திருக்கிற திருப்பணியை கடவுளுடைய ஆற்றலாலும் ஆசீர்வாதத்தாலும் செய்வதற்கு ஆண்டவர் எல்லா அருளையும் தருவாராக. நம் அனைவருடைய சார்பிலும் ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய குருசேகரத்திற்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இதோ இந்த நாளிலே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்கள் வாழ்வில் நீ தந்த எல்லா உம்முடைய அருட்கொடைகளுக்காக, உம்முடைய வழிநடத்துதல்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்துகிற உமது கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீ தந்திருக்கிற எல்லா உமது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுடைய குருசேகரத்தில் ஆண்டவரே, உடைய திருப்பணியை ஆற்றும்படியாய் ஆண்டவரே தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். அருமையான ஆயிரம் அவர்களையும் கொடுத்த அருமையான 2 பிள்ளை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குருசேகரத்தில் அவர்கள் செய்ய இருக்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர் மூலமாய் தொடர்ந்து இறை மக்களாகிய நாங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் வளருவதற்கு அருள் தாரும். மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியான வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 4வது கீர்த்தனையை நாம் பாடலாம். சீர்திரு ஏகவஸ்து நமோ நமோ. முதல் சரணத்தை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடலாம். சீர்திரு ஏகவஸ்து நமோ நமோ. சீர்திரு ஏகவஸ்து நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாலும் நாதா பரமச பிரசாதா. பார்ப்படைத்தாலும் நாதா பரமச பிரசாதா. நாற்குறும் தூய வேத நமோ நமோ நமோ. சீர்திரு ஏகவஸ்தை நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. ஏமை தாங்கியாதரி போலே நமோ நமோ. ஏமை தா
தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 28 முடிய, சங்கீதம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிய, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 முடிய. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை அடங்கிய கடவுளுடைய வசனங்களை நாம் படிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அருமையான திருச்சபை குடும்பங்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய ஸ்தோத்திரங்களை மீண்டுமாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நம்முடைய குருசேகரத்தில் பணியேற்கிற ஆயிரவர்களையும் அன்போடு, அவருடைய குடும்பத்தாரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் இந்த 5 ஆண்டுகள் நம்முடைய குருசேகரத்திலே பணி செய்வதற்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்து, இந்த 5 ஆண்டுகளும் கடவுளுடைய கிருபையினாலே அவருடைய பணியை செய்து நிறைவடைந்து நிறைவு பெற்று எங்களுடைய 5 ஆண்டுகால திருப்பணியை முடித்து வேறொரு குருசேகரத்திற்கு செல்வதற்கு கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடவுளை இந்த நேரத்திலே அன்போடு போற்றுகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பணியிலே அவர் எங்களுக்கு கொடுத்த ஆற்றலுக்காய், வழிநடத்துதலுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஜெபத்திற்கும், நீங்கள் திருப்பணியிலே எங்களுக்கு கொடுத்த முழுமையான ஒத்துழைப்பிற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னுடைய சார்பிலும் ஐயரம்மா அன்பு பிள்ளைகள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் மூவொரு கடவுளை வழிபடுவோம், மூவொரு கடவுளை தொழுது கொள்ளுவோம். திருத்துவம் என்பது இறைவனை பற்றிய கிறிஸ்துவ நம்பிக்கையாக நாம் பார்க்கிறோம். இறைவனை பற்றிய கிறிஸ்துவ நம்பிக்கை. கிறிஸ்துவத்திற்கு தாய் சமயம் என்று யூத சமயத்தை சொல்லுகின்றார்கள். யூத சமயம் ஓரிரை கோட்பாடை ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம். கடவுள் ஒருவரே. இஸ்லாமியர்களும் கடவுள் ஒருவரே என்கின்ற சமய நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இந்திய தேசத்திலே பல தெய்வங்களை ஏற்று வழிபடுகிற நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒருவரே என்கின்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவம் கடவுள் தாயும் தந்தையுமாகிய கடவுளாக, குமாரனாக, தூய ஆவியானவராக செயல்படுகின்றார். மூன்று நிலைகளிலே செயல்படுகின்ற கடவுள் ஒருவராகவே இருக்கிறார். அதுதான் நம்முடைய திருத்துவ நம்பிக்கை. கிறிஸ்துவ நம்பிக்கையினுடைய வெளிப்பாடும் அதுதான். இறையியலாளர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள்? கடவுளை பற்றி அறிந்து கொள்வதும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதும் திருத்துவ நம்பிக்கையிலே தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு வழிகளிலே நாம் கடவுளை அறிந்து கொள்வதோ கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதோ இயலாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். தாயும் தந்தையுமாகிய கடவுள், குமாரன், தூய ஆவியானவராக இருக்கின்ற கடவுள் ஒருவராக இருக்கின்றார். மூவர் கடவுளாக செயல்படுகின்றார். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திலே நாம் அதை தான் அறிக்கையிடுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை விசுவாசிக்கிறேன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாச பிரமாணத்திலே தான் உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகள் இணைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உலக திருச்சபையாகிய குடும்பத்திலே நாம் எல்லோருமே அந்த ஒரே விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 10 அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழுத செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்வது, இந்த அறிக்கை அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆற்றின அருளுரையிலே, அவர்கள் ஆற்றின பிரசங்கங்களிலே வெளிப்படுகிறதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கின்றோம். அவரை கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். இன்றைக்கு படிக்க கொடுக்கப்பட்ட 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடக்க கால திருச்சபை அப்போஸ்தலர்களுடைய அந்த பிரசங்கத்திலே இயல்பாக எழுந்த ஒன்றுதான் மூவொரு கடவுள் மீது
நம்பிக்கையை அறிக்கை செய்வது, அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. நாமும் கூட நம்முடைய திருமுழுக்கிலும் திடப்படுத்துதலிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நாளிலே திருத்துவ ஞாயிறை நாம் கொண்டாடுகிறதன் வழியாக கடவுளின் அந்த அன்பை, கடவுளின் மீட்பை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. திருத்துவம் என்பது ஏதோ கொள்கை சார்ந்தது அல்ல, கோட்பாடு சார்ந்தது அல்ல. மாறாக அது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு, நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. சமீபத்தில் வாட்ஸ்அப்ல நாம் எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு தாய் இந்த பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். அவர்கள் மரணம் அடைகின்ற சூழலிலே தன்னுடைய மகனோடு பேச வேண்டும், தன்னுடைய மகன் பாடுகிறதை கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அப்படியாக மகன் தன்னுடைய தாய் மறிக்கின்ற சூழலிலே அவர்கள் பாடி காட்டுகின்ற பொழுது அந்த பாடலை கேட்டுக்கொண்டே அந்த தாயாருடைய மரணம் நிகழ்ந்தது என்பதாக நாம் படித்திருப்போம், பார்த்திருப்போம். எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு அந்யோன்யமானதும், அது அன்பு கலந்ததோ, அது இரத்த சம்பந்தமானதோ, அதை போல கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு அந்த அந்யோன்யமத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருத்துவ ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை சீர்தூக்கி பார்க்கவும், புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வளரவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளிலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். 3 திருமறை பகுதிகளும் நமக்கு தெரிந்த திருமறை பகுதி. முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை வருகின்ற பகுதி. 6 நாட்களிலே கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டாயிற்று. நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாடு யூதர்களுடைய புனித நூலாக, திருமறையாக நாம் பார்க்கிறோம். யூதர்கள் இந்த உலகம் எப்படி உருவானது என்று சிந்தித்து எழுதுகின்ற பொழுது அவர்கள் இறை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட கடவுள் எல்லாவற்றையும் தமது ஆற்றலாலே, வார்த்தையினாலே படைத்தார் என்பதாக அவர்கள் விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எழுதுகின்றார்கள். ஒளி தோன்றுக என்றது என்றார், ஒளி தோன்றிற்று. நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தான் படைத்த எல்லாவற்றையும் கடவுள் நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் எந்த நோக்கத்தோடு இந்த படைப்புகளை எல்லாம் படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறதாக இருக்கின்றது, முழுமை பெறுகிறதாக இருக்கின்றது. இப்படி ஒரு சிற்பி ஒரு கலையை உருவாக்குகின்ற பொழுது அதை அவன் யோசித்து யோசித்து உருவாக்குகின்றானோ அதை போல கடவுள் ஒவ்வொரு நாளிலும் படைத்த படைப்பு அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் பார்க்கின்றோம். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். படைப்பதிலே கடவுள் செயலாற்றுகிறவராக, கடவுளுடைய செயல்பாட்டினாலே இந்த படைப்புகள் எல்லாம் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த படைப்பு கடவுளுடைய உன்னத நோக்கத்தை
வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. படைப்பை குறித்து சிந்திக்கின்ற பொழுது இரண்டு விதமான சிந்தனைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று, கடவுள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை அவருடைய சாயலிலே உண்டாக்கி மனிதன் இந்த படைப்பினுடைய மகுடமாக இருக்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கடவுள் அவனிடத்திலே அதை ஒப்புக் கொடுத்தார் என்பது ஒரு சிந்தனை, ஒரு விதமான ஹைரார்கி, படிநிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் படைத்து உயர்வாக மனிதனை படைத்தார். இது ஒரு விதமான சிந்தனை. ஆனால் இன்னொரு சிந்தனை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு சூழலியலாளர்கள் இதை மிக அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் படிநிலைகளிலே உயர்வாக படைக்கப்பட்டவன் அல்ல, மாறாக மனிதன் எல்லா படைப்புகளோடு ஒரு அங்கமாக இருக்கின்றான். இயற்கை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இயற்கையிலே மனிதனும் ஒருவனாக இருக்கின்றான். இந்த கடவுளுடைய படைப்பு முழுவதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வதற்கான சூழல்களை உடையதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கடவுள் படைக்கின்றவராக, அந்த படைக்கின்ற கடவுள் தம்முடைய படைப்போடு கூட என்றும் இருக்கின்ற கடவுளாக, படைப்பின் வாழ்விலே கடவுள் மாற்றியுறுகிறவராக இருக்கின்றார். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தையும் நாம் இணைத்து படிப்போம் என்று சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 to 18 வரை வருகின்ற பகுதியிலே 4வது நாள் படைப்பிலே இரு பிழம்புகளை உருவாக்குகின்றார். வானத்திலே ஒன்றும் பூமியிலே ஒன்றுமாக. பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் உருவாக்கினார். விண்மீன்களை அவர் உருவாக்கினார். சங்கீதம் 19 நாம் பார்க்கிறோம், கதிரவன் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முறை வரை செல்லுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மிக அழகான கடவுளுடைய படைப்புகள். ஆகவேதான் சங்கீதக்காரன் 19:1 சொல்லுகின்றார், வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த படைப்பு முழுவதும் கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். படைப்பாளராகிய கடவுள் படைப்பிலே உடன் வாழுகிறவராக, படைப்பிலே கடவுள் மாற்றியுறுகிறவராக இருக்கின்றார். இரண்டாவது, இன்றைக்கு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை வருகின்ற பகுதி. அந்த வார்த்தை மாம்சமானார், வாக்கு மனிதனானார். ஏன் வார்த்தையாகிய கடவுள் மனிதனாக வேண்டும்? தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுளோடு கூட கடவுளாக இருந்தது. வார்த்தையாகிய கடவுள் அவர் மூலமாக எல்லாம் படைக்கப்பட்டது, அவருக்காகவே படைக்கப்பட்டது என்றெல்லாம் யோவான் நற்செய்தியாளன் மிக அழகாக சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். 14வது வசனத்தில் அந்த வார்த்தை நம்மை போல மனிதனானார் என்று சொல்லுகின்றார். ஏன் அவர் மனிதனாக வேண்டும்? 3 உண்மைகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, வாக்கு மனிதனானாரை, அவரிலேதான் வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர், அவரிலே வாழ்வு இருக்கின்றது. அவரிலே நம்பிக்கை கொள்கிறவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படியான கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறார். படைப்பு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் தமது குமாரனை இந்த உலகத்திலே தந்ததின் வழியாக
படைப்பு முழுவதும் மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகின்றது. படைப்பு முழுவதும் கடவுளுடைய வாழ்வை, மீட்பை பெற்றுக் கொள்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது வாக்கு மனிதனான ஒன்று, அவர் வழியாக நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியான கிருபையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், மோசேயின் வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிருபையும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு மனிதனான இந்த வாக்காகிய கடவுள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். திருமறையிலே தீர்க்க தரிசன நூல்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்கிறோம், நான் அவர்கள் நடுவிலே குடியிருப்பேன், நான் அவர்கள் நடுவிலே வாழுவேன், இனி சூரியன் அவர்களுக்கு வெளிச்சம் தருவதில்லை, நானே அவர்களுக்கு ஒளியாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் தருகின்றவராக இருக்கின்றார். மூன்றாவது மிக அழகாக சொல்லுகின்றார் 18வது வசனத்தில், கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சகத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நாம் கடவுளை சேருகின்ற ஸ்லாக்கியத்தை அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக் கொள்கிறோம். ஆகவேதான் யோவான் 14, 15, 16வது வசனங்களில் 16ஆம் அதிகாரங்களிலே படிக்கின்ற பொழுது, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், நீங்களும் என்னிலே ஒன்றாக இருங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியான கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்கிற கிருபைகளையும் கிறிஸ்துவின் வழியாக கடவுளுடைய அன்பை, அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்கிறதற்கான கிருபையையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளிடத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கு, இன்னும் அவருடைய அன்பை பெற்றுக் கொள்கிறதற்கு, குறிப்பாக நாம் வாழுகின்ற சூழல்களில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், நமக்கு ஏற்படுகின்ற குறைவுகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் வழியாக நாம் அவருடைய அன்பை பெற்றுக் கொள்கிறதற்கு ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவின் வழியாக அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைவாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஒரு இறை ஆசை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், வாழ்த்து என்பதை அறிந்திருக்கிறோம். திருச்சபை திருத்துவ அனுபவத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும். திருச்சபை திருத்துவ அனுபவத்தை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பவுலுடைய நிருபங்களை நாம் படிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் அருள் உங்களிலே தொடர்ந்து வளருவதாக. கிறிஸ்துவின் அருள் உங்களிலே தொடர்ந்து வளருகிற பொழுது நீங்கள் மாசற்றவர்களாய் இருக்க முடியும். அவருடைய வருகையிலே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்க முடியும். திருத்துவ அனுபவத்திலே வளருவது, திருச்சபையாகிய நாம் திருத்துவ அனுபவத்திலே வளருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். சமீபத்தில் கீர்த்தனைகளிலே புத்தெழுச்சி பாடல் பகுதியிலே வருகின்ற ஒரு பாடலை திரும்ப திரும்ப கேட்க கடவுள் உதவி செய்தார். எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் நான் கேட்டேன், என்னையே நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். திருத்துவ அனுபவம் என்பது நாம் கடவுளுடைய மீட்பிலே நிலைத்திருப்பதும், அந்த மீட்புக்கு நாம் சாட்சியாக இருப்பதும். நம்முடைய பற்றுறுதி கிறிஸ்துவே பற்றுறுதி. அந்த கிறிஸ்துவ பற்றுறுதி என்பது
திருத்துவத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த ஞாயிறு நாங்கள் ஆயராக பணி செய்கிற கடைசி ஞாயிறு என்பதை அறிந்து ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஆலயத்தில் எல்லாரும் கூடி வழிபடுகின்ற வழிபாட்டிலே பங்கு கொண்டு நன்றி கூறி கடந்து செல்ல இயலாத ஒரு சூழலிலே இந்த ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூட நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள் குருசேகரத்தில் பணிபுரிய பலர் பல விதங்களிலே உதவி இருக்கிறீர்கள், திருப்பணியிலே பங்கேற்றிருக்கிறீர்கள். இந்த தருணத்திலே நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் குருசேகர அலுவலர்கள், கிராம திருச்சபை ஊழியர்கள், குருசேகர குழு அங்கத்தினர்கள், சபை மணியங்கள், சபை மூப்பர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தை நடத்துகின்றதிலே ஆயரம்மா அவர்களுக்கு உதவியாக இருந்த பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள், கிராம சபைகளில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப அன்பு பிள்ளைகள், கிராம ஊழியத்திலே பங்கேற்ற அன்பு பிள்ளைகள், ஊரடங்கு காலத்திலே காணொளி வழியாய் கடவுளுடைய வார்த்தையை, தியானத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்த அருமையான பெஞ்சமின் அவர்கள், இந்த 5 ஆண்டுகள் ஆலய கட்டிட பணியிலே நாம் பங்கேற்றிருந்தோம். அதிலே உதவியாக இருந்தவர்கள், ஆலோசனை தந்தவர்கள், பொறுப்பாளர்கள், குறிப்பாக காலம் சென்ற கட்டிடக் குழுவினுடைய கூட்டுநர் அவர்கள், ஆலய பணியாளர் திரு காந்தி ஐயா அவர்கள், மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை அன்று புதிய ஆலயத்தை தூய்மை பணியிலே பங்கேற்றவர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாகிலும் நன்றி சொல்கிறதில் விற்றுப்பேனாக தயவோடு பொறுத்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை குடும்பங்களை சந்திப்பதற்கும், திருச்சபை குடும்பங்களுக்கு கடவுளுடைய அருளாலே ஆயர் பணியை செய்வதற்கும் கடவுள் கொடுத்த கிருபைக்காக மீண்டுமாக நன்றியை கடவுளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் உங்களை நாங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே தாங்குகிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சிரித்த முகம், நீங்கள் தோத்திரம் சொன்ன விதம், இதெல்லாம் எங்களுக்கு உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுத்தது. பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்குள் வளர ஆண்டவர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தந்தருள்வாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நம்முடைய ஆயர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கின்ற கடவுளாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் வழிபடுகின்ற ஆண்டவரே மூவரு கடவுளை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பற்றுறுதியை மீண்டும் ஆண்டவரே நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே எங்களுடைய வழிபாடுகளில் ஆண்டவரே எங்களுடைய பற்றுறுதியில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே இந்த உத்வேகத்திற்காக, ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்காக ஒரு விசையாய் நாம் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் ஆண்டவரை இணைந்து ஆலய வழிபாடுகளிலே ஆண்டவரை நாங்கள் வழிபட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மோடு கூட நாங்கள் பேசும்படியாய், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக, நேரத்திற்காக ஒரு விசையாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். உடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உடைய வழி நடத்துதலை, ஆண்டவரே உடைய ஆலோசனை, உடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. சுவாமி, உம்முடைய இரக்க பார்வை தொடர்ந்து எங்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் செய்கின்ற பணிகள் மீதும் ஊழியத்தோடும் கூட ஆண்டவரே நீர் திருப்பி பார்க்க வேண்டுமாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே கடந்த 5 ஆண்டுகளாய் ஆண்டவரே இந்த வந்தவாசி குருசேகரும் வந்தவாசி திருச்சபையோடு ஆண்டவரே தன்னை இணைத்து கொண்ட 1000 பெருமான் ஐயா அவர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய குடும்பத்திற்காக, 1000 அம்மா அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இங்கேயே தங்கியிருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உண்மையிலே அவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவரே இந்த மாபெரும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் அவளோடு கூட இருந்திருக்கிறீர். ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் நீர் அவளோடு கூடவே இருந்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே தன்னால் முடிந்தவரை அவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் அவர்கள் செய்து முடிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து 1000 பெருமான் ஐயாவோடும் அவருடைய குடும்பத்தோடு கூட நீர் இருக்க வேண்டுமாயும், ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இன்னொரு குருசேகரத்திற்கு போகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுக்கின்ற இன்னும் புதிய ஆலோசனைகளோடு, புதிய உத்வேகத்தோடு ஆண்டவரே அந்த திருச்சபைகளில் பணி செய்ய அன்பின் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுமைக்காக, அர்ப்பணிப்புக்காக நீர் கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக ஒரு விஷயம் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு கொடுப்பீராக. எங்களுடைய கிராம திருச்சபை ஊழியர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே வந்தவாசி நகர திருச்சபையுடைய ஆண்டவரே அலுவலர்களுக்காக, ஆண்டவரே கோயில் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் தொடர்ந்து நீர் அவளோடு கூட இருப்பீராக. தொடர்ந்து அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து பலப்படுத்தி காத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும், வழிநடத்துதலும், சமாதானம் திருச்சபை குடும்பங்களோடு, கிராம திருச்சபைகளோடு, ஒவ்வொரு பணியாளர்களோடு, குறிப்பாய் நம்முடைய குருசேகரத்திலே பணியேற்கிற 1000 அம்மா அந்த பிள்ளைகளோடு, அருமை தாயாரோடு இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.